சார் அடிக்க போறீங்களா? அடிக்க நியாயம் அடிக்க போறா. அடிக்க போறீங்களா? ஊதுங்க. ஊதுங்கடா. ஊத முடியாது சார். அடுத்த ஸ்டெப் எடு. சார் ஊதுங்க. சார் ஊத முடியாது சார். இல்ல இந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் போனா பாத்தலாம் ஒரு பிரேவ். சார் வண்டி நான் குடிச்சறேன். இல்ல லேடி தானே. நான் ஓபனா சொல்றேன். அது சார் பா நான் போய் குடிச்சலாம் சார். மிஷின் சொல்லலாம் சார். மிஷின் ஊதி பாருங்க சார். நான் விடியகால குடிச்சிருக்கேன் சார். சார் தான் என்ன மடக்குனாரு. எடுக்கட்டங்க அதான் அவங்க ஊதுங்க சார். ஒரு 50 மீட்டருக்குள்ள என்ன மடக்கிருக்காரு சார். 50 மீட்டர் இது வந்து மெயின் ரோடுங்க சார் 50 மீட்டர்ல மெயின் ரோட்ல மடக்கல. ஒரு 25 மீட்டர்ல உள்ள வெளில வந்து உடனே ஊதுங்க. ஊதுங்க போயிட்டே இருக்கீங்க. இல்ல சார் என்ன முடியாது. ஊதுங்க. சார் ஊத முடியாது. ஹலோ சார் அடிக்க போறீங்களா? அடிக்க நியாயம் அடிக்க போறா. அடிக்க போறீங்களா? ஊதுங்க. ஊதுங்கடா. ஊத முடியாது சார். சார் ஊதுங்க சார். முடியாது சார். சாரி சார். அடுத்த ஸ்டெப் எடு. சார் ஊதுங்க. சார் ஊத முடியாது சார். ஓப்பனாக சொல்றேன் சார். என்ன பண்ணுவீங்க? ஒயின் ஷாப்ல இருந்து ஒரு 50 மீட்டர்ல நீங்க பிடிக்கிறீங்க. உங்களுக்கு லீகலா ரூல்ஸ் இருக்குன்னா சரிங்களா? எனக்கு ஊத முடியாது சொல்றதுக்கு எனக்கு லீகலா ரூல்ஸ் இருக்கு. அஷு கோர்ட்ல நம்ம பாத்துக்கலாம். நோ ப்ராப்ளம். இந்த வீடியோ எடுத்து அப்படியே சப்மிட் பண்ணுங்க. ஐயா இந்த வீடியோ எடுங்க அப்படியே கோர்ட்ல சப்மிட் பண்ணுங்க. சரிங்களா? எஃப்ஐஆர் போடலாம். எவ்வளவு வண்டி போகுது மெயின் சார் 50 மீட்டர்ல ஒயின் ஷாப் சார். அப்படி வெளியில வந்து 50 கூட இல்ல சார். கணக்கு அளந்து பார்த்தா 28 30 மீட்டர்ல ஒயின் ஷாப். நான் என்னுடைய லோக்கல்ல இருக்கிற கட்சியை நான் சொன்ன எல்லாத்தையும் நான் சொன்னேன். சரிங்களா? நான் ஓப்பனா சொன்னேன். இவங்களுக்காகனாலும் நாளைக்கு நான் மக்கள் போராட்டத்துல நான் நிற்பேன். இவங்களுக்கு பிரச்சனை சொன்னேன். அதையும் வாண்டான்ட்டாங்க. எல்லோண்டோ தான் வர வைக்கணும். நாங்க அரசு தான் பண்ணணும். நாங்க நான் உங்களுக்கும் சொல்றேன். இதே தாம்பரத்துக்கு சரிங்களா 10,000 கேஸுக்கு நான் பல பேரை காப்பாற்றணும். நானு கேட்டீங்களா? எனக்கு எனக்கு ஒண்ணு நான் போராடுறேன். லீகலா கூட நான் போராடுறேன். அதை பத்தி கவலை நல்ல முள்ள தான் பிரச்சனை சார். நான் மிஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? நீங்க மூல மாட்டீங்க. கோஆபரேட் பண்ண முடியல போலீஸ்க்கு. ஓபனா சார் போலீஸ் கூட பண்றீங்க. அப்ப எப்படி சார் என்ன அடிக்கிறேன்னு நீங்க சொல்றீங்க? எப்படி கேஸ் யார் சொன்னா? யார் சொன்னா? ஊதலாம் நான் அடிப்பேன். அதுக்கு அப்புறம் தான் சொல்றேன் சார். உங்க ரூல்ஸ் கிடையாது சார். கேட்டா லாண்டர் பண்றீங்க. நான் சொன்னா அந்த ரூல்ஸ் உங்களுக்கு கிடையாது சார். அடிக்கிறீங்க. சரி உங்களுக்கு அந்த ரூல்ஸே கிடையாது சார். அது பிரேக் பண்ணி வர சார். சார் நீங்க வேற சார் சார் ஒத்துழைப்பு கொடுங்க சார். நான் உங்களுக்கு நான் ஒத்துழைப்பு சார். வண்டி எல்லாரோட நான் வண்டி ஸ்டேஷன் தாம்பரம் அண்ணனுக்கு ரஞ்சன் ஃபோன் கொடு. சரியா? சுதாரணன் ஃபோன் கொடு. இவரு இல்ல ராஜன் மச்சன் இவரு காமராஜன் ஃபோன் கொடு. ரங்கன் மோட்ல இருக்கிறது உண்மைதானே? ரங்கன் மோட்ல இல்ல சார். நான் பார்த்தேன் சார் நேத்து குடிச்சாரு சார். நான் இல்லனா அது வந்து டெஸ்ட் போட போறாங்க. இந்த போட போறாங்க. இல்லனா விட்டுற போறாங்க. டெஸ்ட் போடுறதுக்கு ஒரு உதவி கொடுக்கறதுமா? எனக்கு எல்லோண்டில் எதனா பாதிப்புனா சரியா அதுக்கு அந்த டிராஃபிக் போலீஸ் உட்பட சரியா எல்லாருமே காரணம். எல்லாம் பாதிப்பு இருக்கு போது. ஓகேவா? 50 மீட்டர் தூரத்தில் டாஸ்மார்க்கை வைத்துக் கொண்டு பிடித்ததாக போக்குவரத்து மற்றும் சட்ட ஒழுங்கு காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நபரின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தாம்பரம் முடிச்சூர் சாலை மேம்பாலத்தில் அருகே அரசு டாஸ்மாக் செயல்பட்டு வருகிறது. அதன் அருகில் நின்ற போக்குவரத்து துறை காவலர்கள் இருசக்கர வாகனத்தில் மது அருந்திவிட்டு வந்த ஒரு நபரை பிடித்து அவருக்கு அபராதம் செலுத்தலாம் என நெருங்கிய போது போக்குவரத்து காவலர்களை மட்டுமல்லாமல் அங்கு பணியில் இருந்த சட்ட ஒழுங்கு காவல்துறையினரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். தான் சிவசேனா கட்சியில் மாநில பொறுப்பில் இருப்பதாகவும் காங்கிரசில் மாவட்ட பொறுப்பில் இருப்பதாகவும் கூறி மது அருந்தி உள்ளார்களா என பரிசோதிக்கும் மிஷினில் ஊதாமல் தொடர்ந்து சாலையில் ரகளையில் ஈடுபட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் தான் வைத்திருந்த விசிட்டிங் கார்டை காவல்துறையினரிடம் கொடுத்தபோது அதை பார்த்த காவல்துறையினர் அதில் சிவசேனா கட்சி போன்று யுவாசேனா கட்சியில் மாநில பொறுப்பில் இருப்பதாக பதியப்பட்டிருந்துள்ளது. மேலும் அவர் பெயர் நாகராஜ் என்பது தெரியவந்தது. மேலும் போதையில் இருக்கிறாரா என சோதிக்க முயன்ற காவலர்களிடம் ஊத முடியாது சார். சாரி சார் முடியாது. அடுத்த ஸ்டெப் எடுங்க. ஊத முடியாது. ஓப்பனா சொல்றேன். ஒயின் ஷாப்ல இருந்து 50 மீட்டர் தூரத்துல பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரூல்ஸ் இருந்தா ஊத முடியாதுன்னு சொல்ற எனக்கும் ரூல்ஸ் இருக்கு. கோர்ட்ல பாத்துக்கலாம். ப்ராப்ளம் இல்லை என கூறி ரகளையில் ஈடுபட்ட அவர் டாஸ்மார்க் அருகே இருசக்கர வாகனத்தில் மது அருந்தி வரும் நபர்களை குறிவைத்து போக்குவரத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்வதாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். பின்னர் காவல்துறையினரிடம் வெகுநேரம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் காவலர்கள் அவரது இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்துவிட்டு அவரை வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளனர். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.